எண்ணினா செய்தரை ஒருத்தர் அவர் நானும் நிர்ணயம் செய்துறேன்னா அவங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரங்க. நம்ம பிரபஞ்சம் ஞானம் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மேம் வீடியோ எடுத்தீங்க பாதிலே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, முதல்ல வீடியோவே வரல, தயவு செஞ்சு போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ சில சூழ்நிலைகள் காரணமாக போட முடியாமல் போச்சு. இனிவரும் காலங்களில் நம்ம கரெக்டாக போட்டுருவோம். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, நிறைய பதிவுகள் கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வந்து என்னோட தாய் தகப்பனாரை வணங்கி இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, மேம் நீங்கள் காதல் ஜோதிடர்னு பேர் வச்சிருக்கீங்க, பர்டிகுலர் அந்த காதல் விஷயம் பற்றி எங்களுக்கு பேரண்ட்ஸ் வேணும், நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க விரிவாக்கமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் வந்துட்டு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே வந்துட்டு 10க்கு 10 பொருத்தம் பார்க்கணுமா வேணாமா, அது அவசியமா, இல்லை திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஏன் சில பேருக்கு வந்துட்டு திருமணம் ஆகுறதுக்கே தடையாயிட்டு இருக்கு, ரொம்ப நாள் டைம் எடுக்குது, அது எப்படி சரி பண்ணலாம், என்ன பிரச்சனைனால அது தடையாகுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு விளக்கமாக பேச போகிறோம். ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கிரக சேர்க்கைகள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் இவங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெண் ஜாதகம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணத்தில் வந்து தடை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா செவ்வாய். இப்போ 2ஆம் இடம்ன்றது குடும்பம், சரிங்களா? 2ஆம் இடம்ன்றது குடும்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம்ன்றது கலத்திரம். அதே மாதிரி 11ஆம் இடம்ன்றது நம்மளுடைய மகிழ்ச்சியான தருணத்தை குறிக்கக்கூடிய விஷயம். ஸோ இது 3ம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசும்போதேவும் சில பேருக்கு பேசிலாம் நிற்கிறது, அவமானப்படுறது, அசிங்கப்படுறதுலாம் நடக்கும் இல்லையா? இதெல்லாம் இதுதான் காரணம். ஸோ ஒரு பெண் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம இந்த செவ்வாயை பர்டிகுலராக பார்க்குறோம். அதே மாதிரி ஆம்பளை பையன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பசங்களுக்கு எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறது அப்படின்னா, இதில் நான் வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன், அது ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஆண் பிள்ளையோட ஜாதகம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கா, சுக்கிரன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். சுக்கிரன்றது யாருன்னா அவருக்கு வரப்போகிற மனைவி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 2ஆம் இடம்ன்றது குடும்பம், குடும்பம் வாக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. ஒரு மனைவி நல்லா அமைஞ்சிட்டா அவங்க அந்த பையனுடைய வாழ்க்கை பிரகாசம் இல்லையா? ஸோ அப்போ அந்த குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்றதை பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் இடம் கலத்திரம். அதுக்கப்புறம் 11ஆம் இடம், அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக அந்த வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஸோ நான் வந்து பொதுவாக பொருத்தம் பார்க்குறது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா 10க்கு 10 பொருத்தம் பார்க்கறது கிடையாது. நட்சத்திர பொருத்தம் சில பேருக்கு சூட்டபிளாக இருக்கும், சில பேருக்கு சூட்டபிளாக இருக்காது. இதை தாண்டி கட்ட பொருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். கட்ட பொருத்தம் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்றதை சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கிரக சேர்க்கையாக பார்ப்போம். இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாயினுடைய பலம் பெற்ற வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், அதே மாதிரி வந்துட்டு விருஷகம். இது ரெண்டும் வந்து 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய வீடு, செவ்வாயினுடைய பலம் பெற்ற வீடு. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு உச்சம் நீச்சம் ஆகிறது எடுத்துட்டோம் அப்படின்னா மகரம், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கடகத்துலேயும் உச்சமும் நீச்சமும் ஆகும். ஸோ இந்த உச்ச நீச்சம் ஆகிறத தாண்டி அவங்களோட பார்வைன்னு சொல்லுவாங்க, எல்லா கிரகத்துக்கும் சிறப்பு பார்வை 7ஆம் பார்வை இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கு சிறப்பு பார்வைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபமும் வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமும் வரும். இந்த கிரக சேர்க்கைகள், அதாவது செவ்வாய் அப்படின்றது இந்த இடத்துலலாம் இருந்து பலம் பெறுது அப்படின்றது நம்ம சொல்றோம். இது கூட ராகு கேதுவோ அல்லது வந்து ரொம்ப குறைந்த பாகைன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 டிகிரி ஒரு கட்டத்துக்கு வந்து 30 பாகை, முதல் 2 டிகிரியாவோ கடைசி 2 டிகிரியாவோ இருந்துச்சு அப்படின்னா அது முக்கியமானது, அதை பார்க்கணும். அப்போ இந்த டிகிரி வந்து சேஞ்சஸ் இருக்கு, செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கு, ராகு கேதோட தொடர்பு இருக்கு, இப்படிலாம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை கண்டிப்பா வரும். ஸோ பார்த்து திருமணம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், சில வழிபாட்டு முறைகள் எடுத்துக்கிறது, அதெல்லாம் நான் சொல்றேன், உங்களுக்கு வரிசையாக சொல்றேன். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு பெண் ஜாதகம் இன்ன வரைக்கும் பார்த்தோம். இதுலயே வந்துட்டு உங்களுக்கு ஆண் ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சுக்கிரன் இதோட வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமும் துலாமும் சுக்கிரனோட வீடு. அதே மாதிரி உச்சம் நீச்சம் மாறுது அப்படின்னு எடுத்துட்டாக்கா உங்களுக்கு கன்னியும், அதே மாதிரி வந்துட்டு குருவோட வீடு மீனம், இந்த 2 இடங்கள்லையும் இருந்தாலும் சரி. இதே வந்துட்டு சிறப்பு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மேஷமும் வரும், அதே மாதிரி உங்களுக்கு விருஷகமும் வரும். இந்த இடத்துலலாம் இருந்தால் சிறப்பு பார்வையாக பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டு. ஸோ இந்த இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுவும் ராகு கேதோட தொடர்பில் இருந்தாலும் சரி, குறைந்த பாகை அதிக பாகையில் இருந்தாலும் சரி, வக்ரம் பெற்றிருந்தாலும் சரி, பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்து திருமணம் பண்ணணும். சில பேருக்கு வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தினா மட்டும்தான் அவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், என்னதான் பெரிய ஆளாக இருக்கட்டும், என்னதான் நல்லா சம்பாதிக்கும், சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கும், எல்லாமே இருக்குங்க, எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு நிம்மதின்றதோ ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்களோட நிம்மதி எங்கே இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த சந்தோஷம்ன்றது அந்த அன்பு சார்ந்த ஒரு விஷயம் தான். வீட்டுக்கு போனால் என் ஒய்ஃப் கிட்ட எனக்கு ஒரு ஏன்னா வீடுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. என்னதான் வேலை பார்த்து வெளியில இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வருவோம். ஸோ அந்த வீடுன்றது ஒவ்வொருத்தருக்கும் அமையக்கூடிய
பார்ட்னரை பொறுத்தது. ஸோ அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை சுபிட்சம். இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்து திருமணம் பண்ணணும். நான் நட்சத்திர பொருத்தம் பார்த்தேன். இப்போ வரக்கூடிய கிளைண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, மேம் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தது அப்படின்றாங்க. அதெல்லாம் தாண்டி கட்டு பொருத்தம்ன்றதையும் பார்க்கணும். ஸோ இவங்களுக்கு அவங்க சூட்டபிளான பர்சன்ஸா அப்படின்றதெல்லாம் பார்த்து திருமணம் பண்ணுறது, திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பஞ்சாயத்து தவிர்க்கிறது அப்படின்றது மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, எதனால இந்த ப்ராப்ளம்குள்ளே போகும், 2 திருமணம் யாருக்கு அந்த மாதிரி 2 திருமணம் நடக்குது, எதனால இந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ஏன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமான கிரக சேர்க்கை என்ன, ஸோ இவங்க எப்படி திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.